இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரசாதம் தான். திருச்செந்தூரில் இந்த பிரசாதத்தை செய்வாங்க. சஷ்டி விரதத்தன்னைக்கு செய்கிறது. நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவு முந்திரியை பவுடர் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு கொரப்பான பவுடராக இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் அளவு கடலை மாவை லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம அதே பாத்திரத்தால் நல்லா சளிச்சு எடுத்துக்குவோம். கட்டிகள் இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பால் கடலை மாவு எடுத்தோமோ அந்த கப்பால் 1/2 கப் அளவு பால் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே நிறைய பால் ஊற்றிட்டோன்னா கட்டிப்படும். நான் இது வரைக்கும் அடுப்பை ஆன்லேயே வைக்கல, அடுப்பு பற்ற வைக்கவே இல்லை. 1/2 கப் அளவு சர்க்கரை சரியாக இருக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தப்பல கூடவும் குறைச்சி போட்டுக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் உடச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சம் கைவிடாமல் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கட்டி பட்டுருக்கு பாருங்கள். இந்த டைமில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு நெய் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போதெல்லாம் நல்லா நமக்கு உருண்டு திரண்டு வரும். இப்போ நாம் பொடிச்சு வச்ச அந்த முந்திரி பருப்பையும் போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும் இதை செய்கிறதுக்கு. நமக்கு ஹை ஸ்பீட் வைக்கக்கூடாது, லோ டு மீடியமில் மாற்றி மாற்றி வச்சு செஞ்சுக்கோங்க. நல்லா திக்காகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே திக்காய் வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நாம் திரும்பவும் நெய் விட்டுக்கலாம். நல்ல பக்குவம் வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு பக்குவமாக வந்துட்டுருக்கணும். இது இன்னும் ஆறும்போது இன்னுமே கொஞ்சம் திக்காகும். இப்போ நல்லா நமக்கு சரியான பக்குவம் வந்துருச்சு. இந்த டைமில் நாம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட கொஞ்சம் கற்பூரம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ பாருங்கள் நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இது சரியான பக்குவம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கிளறி கொடுத்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான திருப்பாகம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஸ்பெஷலானது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சஷ்டி விரதத்தன்னைக்கு செய்வாங்க. இதை எல்லாரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான திருப்பாகம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது பிரசாதம்னு சொல்கிற மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டான பக்குவத்தோடு கரெக்டாக செஞ்சுருந்தீங்கன்னா சூப்பரான நமக்கு ஒரு திருப்பாகம் ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு.
இதை எல்லோரும் முயற்சி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.